உலகத்துல என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம். தமிழ்நாட்டு மக்களின் மனசாட்சியாக திமுக எம்பிக்கள் செயல்படுவார் என ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மழைக்கால கூட்டத்தொடர் குறித்து திமுக எம்பிக்களுடன் அவர் ஆலோசனை நடத்தினார். இந்நிலையில் மத்திய அரசு எந்த புதிய சட்டம் கொண்டு வந்தாலும் மாநில உரிமை அரசியலமைப்பை பாதுகாப்பதே திமுகவின் நிலைப்பாடு. அதேபோல மேகதாது விஷயத்தில் தமிழ்நாட்டின் உரிமையை காக்க தங்களது எம்பிக்கள் உரத்த குரல் எழுப்புவார்கள் என அவர் கூறியுள்ளார். சேலம் சூரமங்கலத்தில் நடைபெற்ற பாமக முன்னாள் எம்எல்ஏ அருள் தலைமையிலான ஒன்றுபடுவோம் ஒருங்கிணைவோம் கூட்டத்தில் அவரது ஆதரவாளர்கள் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர். இறுதியில் உரையாற்றிய அருள், அன்புமணி தலைமையை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று உறுதிபட கூறினார். இது தற்போது பாமக வட்டாரத்தில் பேசும் பொருள் ஆகியுள்ளது. மத்திய பிரதேசத்தில் 16 வயது பள்ளி மாணவனுடன் டீச்சர் ஓட்டம் பிடித்த வினோத சம்பவம் அரங்கேறியுள்ளது. மாணவனுடன் நெருங்கி பழகி வந்த டீச்சர் ஒரு கட்டத்தில் அவனுடன் வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார். மாணவனின் பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் 5 மாத தேடுதல் வேட்டைக்கு பிறகு 5 மாத கர்ப்பிணியாக டீச்சரையும் மாணவனையும் போலீசார் மீட்டுள்ளனர். இந்த விவகாரம் சமூக வலைதளத்தில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. நீட் தேர்வுக்கு எதிராக 19வது நாளாக போராடி வரும் சோனம் வாங்கிஸிற்கு ஆம் ஆத்மி திமுக ஆதரவு தெரிவித்துள்ளன. போராட்டத்தில் பங்கேற்று பேசிய கெஜ்ரிவால், கல்வி அமைச்சர் பதவியிலிருந்து தர்மேந்திர பிரதான் விலக வேண்டும், அதே நேரம் சோனம் வாங்கிஸிற்கு அப்பகுதியை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்றார். இந்த விஷயத்தில் மோடி அரசு பாராமுகமாக இருக்குமானால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என ராசா எச்சரிக்கை விடுத்துள்ளார். பூரி ஜெகநாதன் கோவில் ரத யாத்திரைக்கு முன்னர் டாக்டர்கள், மூலவரான ஜெகநாதர், பாலபத்திரர், சுபத்ரா தேவி சிலைகளுக்கு மெடிக்கல் டெஸ்ட் செய்த வீடியோ சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது. இது அனவசர காலம் என்ற தனித்துவமான ஆன்மீக சடங்காகும். ஒவ்வொரு ஆண்டும் ரத யாத்திரைக்கு முன்னர் இந்த பரிசோதனையானது நடைபெறுகிறது. அறிவியல் மற்றும் பக்தியின் அரிய சங்கமமாக இந்த நிகழ்வை பக்தர்கள் பார்க்கின்றனர். மியான்மர் அருகே நடந்த படகு விபத்துகளில் 500க்கும் மேற்பட்ட ரோஹிங்கிய அகதிகள் உயிரிழந்ததாக அஞ்சப்படுகிறது. வங்கக்கடலில் 250 பேர் மற்றும் 280 பேருடன் சென்ற 2 படகுகள் மோசமான வானிலையால் ஜூலை 8ஆம் தேதி கவிழ்ந்து விபத்துக்குள்ளாயின. மியான்மர் அரசின் ஒடுக்குமுறை காரணமாக ரோஹிங்கிய இன முஸ்லிம்கள் அந்நாட்டை விட்டு வெளியேறி வங்கதேசம், இந்தியா, மலேசியா உள்ளிட்ட நாடுகளில் அகதிகளாக தஞ்சமடைகின்றனர். அமெரிக்க பெடரல் வங்கியின் ஆலோசனை குழுக்களில் ஆர்பிஐ முன்னாள் கவர்னர் ரகுராம் ராஜன், பொருளாதார நிபுணர் ராஜ் ஷெட்டி, மைக்ரோசாப்ட் செயல் துணைத் தலைவர் ஆஷா சர்மா ஆகிய 3 இந்தியர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். உலக பொருளாதாரத்தை தீர்மானிக்கும் பெடரல் வங்கியின் கண்காணிப்பு குழுவின் முக்கிய உறுப்பினராக ரகுராம் ராஜன் இருப்பார். இந்தியர்களின் முக்கியத்துவத்தை உணர்த்துவதாக இந்த 3 பேரின் நியமனம் உள்ளது என பலரும் தெரிவித்து வருகின்றனர். மலையாள கற்கிடம் தமிழின் ஆடி மாத பிறப்புகளை முன்னிட்டு மாதாந்திர பூஜைக்காகவும் சபரிமலை நடை திறக்கப்பட்டது. நெய் அபிஷேகம், கற்பூர ஆழியில் தீபம் ஏற்றப்பட்டதும் பக்தர்கள் 18ஆம் படி ஏறி சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவர். இன்று முதல் தொடர்ந்து 5 நாட்களுக்கு சிறப்பு பூஜைகளும் தரிசனமும் நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து வரும் 21ஆம் தேதி இரவு ஹரிவராசனத்துடன் கோவில் நடை சாத்தப்படும். குழந்தைகள் நல அமைப்பின் பணியாளர்களுக்கு 2 மாதங்களாக சம்பளம் வழங்கப்படவில்லை என உதயநிதி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து சோசியல் மீடியா பகுதியில் பதிவிட்ட அவர், சம்பளம் இல்லாததால் வாழ்வாதாரத்திற்காக பார்ட் டைம் வேலைக்கு செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். சிலர் வேலையை விட்டு விலக நினைக்கின்றனர். எனவே அப்பணியாளர்களின் ஊதிய பிரச்சினையை தமிழக அரசு தீர்த்து வைக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இங்கிலாந்துக்கு எதிரான 2வது ODIயில் விராட் கோலி அரை சதம் விளாசியுள்ளார். 51 பந்துகளை எதிர்கொண்டுள்ள அவர் 7 பவுண்டரிகளுடன் தனது அரை சதத்தை பூர்த்தி செய்துள்ளார். இது அவருக்கு 78வது அரை சதமாகும். அவர் நிலைத்து நின்று ஆடும் பட்சத்தில் இந்தியா 285 ரன்களை எளிதில் கிடைக்க வாய்ப்புள்ளது. 26.1 ஓவர்களில் இந்தியா 3 விக்கெட் இழப்பிற்கு 144 ரன்கள் எடுத்துள்ளது. களத்தில் அவருடன் ஸ்ரேயாஸ் 22 உள்ளார். குடும்பத்தின் பொருளாதார சூழலால் பள்ளி பருவத்தில் தினக்கூலி வேலைக்கு சென்றதாக விஜய் சேதுபதி நினைவு கூர்ந்துள்ளார். பேட்டி ஒன்றில் பேசிய அவர், கொடுத்த பணத்தை கேட்டு வீட்டு வாசத்தில்
கடன்காரங்க நிப்பாங்க, என் அப்பாவும் நானும் சேர்ந்து பேசி பிரச்சனையை தீர்ப்போம், யார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிற்க கூடாதுன்னு அப்பா சொல்லுவார். அந்த அனுபவங்களாலேயே தற்போது சரியான முடிவுகளை எடுப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். லண்டனில் இருந்தபடி திமுக எம்பிக்களுடன் ஆன்லைன் மூலமாக ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். வரும் 20ஆம் தேதி தொடங்கும் மழைக்கால கூட்டத்தொடரில் எழுப்ப வேண்டிய மக்கள் நலன் சார்ந்த முக்கிய பிரச்சினைகள் குறித்து அறிவுறுத்தல்களை அவர் எம்பிக்களுக்கு வழங்கியுள்ளார். இதனிடையே காங்கிரஸ் உடனான உறவில் விரிசல் காரணமாக பாஜகவை எதிர்ப்பதில் திமுக எம்பிக்கள் தனித்து செயல்படுவார்களா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. ஆடி மாதம் என்றாலே அம்மன் கோவில்களில் சிறப்பு அபிஷேகம், கூழ்வார்த்தல், தீமிதித்தல் என திருவிழா கோலம்தான். ஆனால் பல நூற்றாண்டுகளாக ராமநாதபுரத்தில் உள்ள உமையநாயகி அம்மன் கோவில் ஆடி மாதம் முழுக்க நடை சாத்தப்படுகிறது. ஏனெனில் ஆடி முதல் நாளில் உமையநாயகி அம்மன் ராமேஸ்வரம் சென்று அங்குள்ள புனித நீர்நிலைகளில் நீராடி ஆவணி முதல் நாளில் கோவில் திரும்புவது ஐதீகமாக உள்ளது. லஞ்சம் வாங்குவது குறித்து பொதுமக்கள் புகார் அளிப்பதற்காக அரசு வாட்ஸ்அப் எண்ணை அறிமுகப்படுத்திய மறுநாளே 6 அரசு ஊழியர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். போலி பில்டிங், லஞ்சம் கோருதல் போன்ற புகாரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து துறை ரீதியான விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாம். சிஎம் விசாரணை அரசு முன்னெடுத்துள்ள ஊழல் ஒழிப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இது அமைந்துள்ளது. நாகர்கோவில் லாக்அப் டெத் வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என்று திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். சபரிவர்மன் மரணத்தில் தொடர்புடையோர் கைதாகி இருப்பினும் வழக்கு விசாரணை சுதந்திரமாக நடைபெற வேண்டும் என்றால் சிபிசிஐடிக்கு பதில் சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என்பது மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. எனவே அந்த கோரிக்கையை தமிழக அரசு ஏற்று சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். பட்டம் பெற்ற இன்பன் உதயநிதியான ஸ்டாலின் ஃபேமிலி குரூப் போட்டோ சோசியல் மீடியாவில் தற்பொழுது வைரலாகி வருகிறது. ஸ்டாலின், துர்கா ஸ்டாலின், உதயநிதி, கிருத்திகா, இன்பன் ஆகியோர் அதில் மகிழ்ச்சியுடன் உள்ளனர். தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மாவுடன் பேரன் குரூப் போட்டோ எடுத்துக் கொள்வது இந்த காலத்தில் அரிதாகிவிட்டது என சமூக வலைதள பக்கத்தில் தற்பொழுது பேசி வருகின்றனர். அமைச்சர் நிர்மல்குமாரின் மனைவிக்கு பல்லாவரத்திலிருந்து திருவல்லிக்கேணிக்கு முறைகேடாக டிரான்ஸ்பர் வழங்கப்பட்டுள்ளதாக சர்ச்சை வெடித்துள்ளது. ஆசிரியர் பொது கலந்தாய்வு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நிலையில் அமைச்சரின் மனைவி டிரான்ஸ்பர் பெற்றது எப்படி என திமுகவினர் கேள்வி எழுப்பி வருகின்றனர். அதிகாரத்தை தவறாக பயன்படுத்திய அமைச்சரை சிஎம் விஜய் நீக்கம் செய்வாரா என தற்பொழுது சமூக வலைதள பக்கத்தில் கேள்வி எழுப்பி வருகின்றனர். எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு எதிராக திமுக, விசிக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் தொடர்ந்த வழக்கை சுப்ரீம் கோர்ட் முடித்து வைத்துள்ளது. தனிப்பட்ட நபர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் நீதிமன்றத்தை அணுகலாம். இந்த விவகாரத்தில் மேற்கொண்டு விசாரணை தேவையில்லாத நிலையில் வழக்கை முடித்து வைக்கிறோம் என சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு உத்தரவிட்டுள்ளது. தலைநகர் டெக்ரானுக்கு அருகே ஈரானின் வடபகுதிகளில் யுஎஸ் விமானப்படை ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது. அத்துடன் கடல்வழி பொருளாதார முற்றுகையை மீறி சென்ற எண்ணெய் கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் ஈரானின் ஏவுகணை தளங்கள், கடலோர காவல் ரேடார் கட்டமைப்புகள் சேதமடைந்துள்ளன. அத்துடன் 35க்கும் மேற்பட்டோர் பலியானதாகவும் 300க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. தமிழக விவசாயிகளுக்கு பயனளிக்கும் நடந்தாய் வாழி காவேரி திட்டத்தை தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என இபிஎஸ் வலியுறுத்தியுள்ளார். காவிரி ஆறு மற்றும் அதன் துணை ஆறுகளை புத்துயிர் பெற செய்ய திட்டம் 2019இல் அதிமுக ஆட்சியில் முன்னெடுக்கப்பட்டது. ஆனால் அத்திட்டம் திமுக அரசால் முடக்கி வைக்கப்பட்டது. எனவே இத்திட்டத்தை மத்திய அரசின் துணையோடு சிஎம் விஜய் செயல்படுத்த வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். மழை, வெயில், குளிரை பார்க்காமல் நாட்டுக்காக எல்லையில் போராடிய ஒரு மக்கள் நாயகனை தேசம் இழந்துள்ளது. நாகாலாந்தில் நடந்த ஒரு குண்டுவெடிப்பில் ராணுவத்தின் அசாம் ரைபிள்ஸ் பிரிவை சேர்ந்த வீரர் முகமது இக்பால் உயிரிழந்தார். அவரது உடல் சொந்த ஊரான காஷ்மீரின் கல்லார் மிஹ்ராவுக்கு கொண்டுவரப்பட்டு முழு அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது. தேசத்துக்காக உயிரை தியாகம் செய்த வீரமகனுக்கு வீர வணக்கம் என சமூக வலைதள பக்கத்தில் தற்பொழுது தெரிவித்து வருகின்றனர். நியூசிலாந்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. தென்தீவில் உள்ள பியாட்லெண்ட் சுற்றுலா தலம் அருகே ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 6.3 பதிவாகியுள்ளது. இதனால் அப்பகுதி முழுவதும் உள்ள கட்டிடங்கள் குலுங்கியதால் பொதுமக்கள் அலறி அடித்துக் கொண்டு சாலையில் தஞ்சம் புகுந்தனர்.
மேலும் நிலநடுக்கத்தை தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது. வல்லரசு நாடுகளுக்கு இணையாக விண்வெளி ஆய்வில் சாதனை படைத்து வரும் இஸ்ரேலிலிருந்து சிறந்த விஞ்ஞானிகள் வெளியேறுவது நாட்டுக்கு பேரிழப்பாக மாறியுள்ளது. புதிதாக உருவாகி வரும் தனியார் ஸ்பேஸ் நிறுவனங்களில் கிடைக்கும் அதிக சம்பளம், கார்ப்பரேட் உயர் பதவிகள், திறமைக்கு மதிப்பளிக்கும் தனியார் அமைப்புகள், அளவுக்கு அதிகமான பணி அழுத்தம் ஆகியவையே இதற்கு முக்கியமான காரணம் என கூறப்படுகிறது. வார விடுமுறையொட்டி 3 நாட்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு செல்ல ஏதுவாக ஜூலை 17, 18 ஆகிய தேதிகளில் கிளாம்பாக்கத்திலிருந்து மொத்தம் 725 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. கோயம்பேடு மற்றும் மாதவரத்திலிருந்து 240 பேருந்துகள் இயக்கப்படும். அதேபோல ஞாயிறு அன்று சென்னை திரும்ப வசதியாக இதர ஊர்களில் இருந்து 420 பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கும் என கணக்கெடுப்பு அதிகாரி சுந்தரேஷ் பாபு தெரிவித்துள்ளார். ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை நடக்கும் இப்பணியில் வீடு தேடி வரும் அலுவலர்கள் பொதுமக்களிடம் மொத்தம் 33 கேள்விகளை கேட்பார். அதே நேரம் நாளை முதல் ஜூலை 11ஆம் தேதி வரை பொதுமக்கள் தாங்களாகவே விவரங்களை பதிவு செய்யலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை அலுவலர்கள் நேரிலும் வந்து சரிபார்ப்பார்கள் எனவும் கூறப்பட்டுள்ளது. அனைத்து கட்சிகளின் கூட்டத்தை கூட்டுமாறு பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு கார்கே கடிதம் எழுதியுள்ளார். மழைக்கால கூட்டத்தொடரில் தொகுதி மறுவரையறை மசோதாவை மீண்டும் கொண்டுவர பாஜக அரசு திட்டமிட்டுள்ளது. இந்நிலையில் தொகுதி மறுவரையறை, அது தொடர்பான அரசின் திருத்தப்பட்ட முன்மொழிவுகளை ஆய்வு செய்ய கால அவகாசம் வழங்க வேண்டும். இதுகுறித்து விவாதிக்க அனைத்து கட்சிகளின் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என கூறியுள்ளார். ஒடிசாவின் பூரி ஜெகநாதர் கோவில் தேரோட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 100 பேர் காயமடைந்து ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதில் ஒருவர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. உலக புகழ்பெற்ற தேரோட்டம் என்பதால் ஒரே சமயத்தில் 10 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் குவிந்துள்ளனர். கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசார், NDRF படையினர் திணறி வருகின்றனர். இன்று நடந்த அமைச்சரவைக் கூட்டத்தின் போது அதிகாரிகளை வெளியே அனுப்பி வைத்துவிட்டு ரீல்ஸ் சர்ச்சையில் சிக்கிய அமைச்சர்களை சிஎம் விஜய் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பள்ளிகளில் ரீல்ஸ் போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது. பள்ளிகளை கவனிக்க பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் உள்ளார். மற்ற அமைச்சர்கள் தங்களது துறை சார்ந்த பணிகளை கவனமுடன் பார்த்துக் கொண்டால் போதும். இதுபோன்ற சர்ச்சைகள் எதுவும் வரக்கூடாது என எச்சரிக்கை விடுத்துள்ளார். கார்டிஃபில் நடக்கும் 2வது ODIயில் இந்தியா முதலில் பேட்டிங் செய்ய உள்ளது. இந்திய அணியில் ஒரு மாற்றமாக KL ராகுலுக்கு பதிலாக இஷான் கிஷன் இடம்பெற்றுள்ளார். காய்ச்சல் காரணமாக KL ராகுல் பிளேயிங் 11 இடம் பெறவில்லை என BCCI தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போட்டியில் வென்றால் 2-0 என தொடரை இந்தியா கைப்பற்றிவிடும். இஸ்ரேலில் பணிபுரியும் விஞ்ஞானிகள் அதிக அளவில் விலகி வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில மாதங்களில் மட்டும் 120க்கும் மேற்பட்ட விஞ்ஞானிகள், டெக்னீஷியன்ஸ் ராஜினாமா செய்துள்ளனர். இதையடுத்து ககன்யான் முக்கிய ப்ராஜெக்டுகளில் பணியாற்றும் விஞ்ஞானிகள் ராஜினாமா, VRS கோரிக்கைகளை உடனே ஏற்க வேண்டாம் என்று இஸ்ரேலுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இது நாட்டுக்கு பேரிழப்பு என பலரும் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். காமராஜர் பிறந்தநாளையொட்டி கல்வியை கொண்டாடுவோம் என்ற தலைப்பில் பள்ளி மாணவர்களுக்கு தமிழக அரசு போட்டிகளை அறிவித்துள்ளது. வினாடி வினா, இன்ஸ்டா ஸ்டோரி, ஓவியம், குறும்படம் உள்ளிட்ட 6 தலைப்புகளில் போட்டிகள் நடைபெற்றன. போட்டிக்கான விதிமுறைகள், வகுப்பு வாரியாக தகவல்கள் தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ளன. ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்குள் மாணவர்கள் தங்களது படைப்புகளை அனுப்ப வேண்டும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. பலாத்காரம், போக்சோ வழக்குகளில் குற்றவாளிகளுக்கு விரைந்து தண்டனை வழங்கிட 10 பரிந்துரைகளை சென்னை ஹைகோர்ட் தமிழக போலீசுக்கு வழங்கியுள்ளது. குற்ற சம்பவத்தில் இறுதி அறிக்கை தாக்கல் முதல் வழக்கில் விசாரணை முடியும் வரை அனைத்தும் சரியான நேரத்தில் தொடங்குகிறதா என்பதை கண்காணித்திட ரியல் டைம் மானிட்டரிங் அமைப்பை உருவாக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனால் நிலுவையில் உள்ள வழக்குகள் விரைந்து முடிக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் தற்பொழுது கூறப்பட்டுள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை மழைக்கால கூட்டத்தொடரில் மீண்டும் அறிமுகப்படுத்த மத்திய அரசு தீவிரம் காட்டி வருகிறது. 3இல் 2 பங்கு பெரும்பான்மை பெற திமுக உள்ளிட்ட கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் தகவலானது வெளியாகியுள்ளது. கடந்த குளிர்கால கூட்டத்தொடரில் அறிமுகமான இந்த மசோதா போதிய ஆதரவு இல்லை என்பதால் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டதும் கவனிக்கத்தக்கது.
சினிமாவை தேர்வு செய்தபோது பெற்றோர் கொடுத்த எனர்ஜி தன்னை ஊக்கப்படுத்தியதாக ஜேசன் சஞ்சய் கூறியுள்ளார். நேர்காணல் ஒன்றில் பேசிய அவர், நடிகர்கள் விஜய் சேதுபதி, சூரி உள்ளிட்டோர் தன்னை ஊக்கப்படுத்தியதாகவும் தெரிவித்துள்ளார். சிஎம் விஜய், சங்கீதா இருவரும் பிரிந்து வாழ்ந்து வரும் நிலையில் விவாகரத்து சர்ச்சைக்கு பிறகு ஜேசன் சஞ்சய் முதல் முறையாக பெற்றோர் குறித்து பொதுவெளியில் பேசியுள்ளார். ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் டிரம்பை நிச்சயம் கொள்வோம் என மிகப்பெரிய பேனர் வைக்கப்பட்டுள்ளது. சவப்பெட்டிக்குள் அவரது உடல் இருப்பது போன்ற படமும் இடம்பெற்றுள்ளது. சுப்ரீம் லீடர் கமேனியின் கொலை, பள்ளி குழந்தைகள் மீதான தாக்குதலுக்கு பதிலடியாக டிரம்ப் கொல்லப்படுவார் என பாரசீக மொழியில் வாசகங்கள் எழுதப்பட்டுள்ளன. ஈரானை அமெரிக்காவை தொடர்ந்து தாக்கும் சூழலில் இந்த பேனர் கவனம் பெற்றுள்ளது. முதலமைச்சர் நடிக்கும் என்ற அடையாளத்துடன் விரைவில் ஜனநாயகன் ரிலீஸ் ஆக உள்ளது. இந்த டைட்டில் கார்டை பார்க்க ரசிகர்கள் எதிர்பார்ப்புடன் உள்ளனர். இதற்கு முன்பு 1977இல் எம்ஜிஆர் முதல்வரான நிலையில் மீனவ நண்பன், மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் படங்கள் ரிலீஸ் ஆகின. அதேபோல 1983இல் என்டிஆர் முதல்வரான பின் சாம்ராட், அசோகா உள்ளிட்ட 5 படங்கள் வெளியாகியுள்ளன. அதிமுக தலைமை அலுவலகத்தில் கடலூர் மாவட்ட நிர்வாகிகளுடன் இபிஎஸ் ஆலோசனை செய்தார். அதில் வேலுமணி ஆதரவு நிலைப்பாடு எடுத்த பண்ருட்டி எம்எல்ஏ மோகன் பங்கேற்றது கவனம் பெற்றுள்ளது. தன்னுடன் இருந்தவர்களுக்கு உரிய பொறுப்பு கொடுக்கவில்லை என அதிருப்தியில் இருக்கும் வேலுமணி, தங்கமணி, KC வீரமணி உள்ளிட்டோர் இதுவரை இபிஎஸ்ஐ சந்திக்கவில்லை. இந்நிலையில் நேற்று வரை அவர்களுடன் இருந்த மோகன் இன்று இபிஎஸ் பக்கம் சாய்ந்துள்ளார். மந்த நிலையில் இருக்கும் தங்கம் விலை தீபாவளி பண்டிகைக்குள் உயரலாம் என நிபுணர்கள் கணித்துள்ளனர். USA, ஈரான் இடையிலான போர் பதற்றம் தணிந்து நிலைமை சீரடைந்தால் உள்நாட்டு சந்தையில் 10 கிராம் தங்கத்தின் விலை 1.60 லட்சத்தையும், மறுபுறம் பதற்றம் நீடித்தால் விலை 1.35 லட்சம் வரையும் மாறுபடலாம் என கூறப்படுகிறது. சர்வதேச சந்தையில் ஒரு அவுன்ஸ் $3,800 என்பதே வலுவான நிலை என்றும் அவர்கள் கணித்துள்ளனர். மம்தா பானர்ஜி ஆதரவு திரிணாமுல் எம்பியையும் நடிகையுமான கோயல் மல்லிக் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணனை சந்தித்து அவர் ராஜினாமா கடிதத்தை வழங்கியதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே ராஜ்யசபா MP பதவிகளை ராஜினாமா செய்திருந்த சுகேந்து சேகர், சுஷ்மிதா தேவ், பிரகாஷ் சிங் பராய் பாஜக சார்பில் இடைத்தேர்தலில் போட்டியிடுகின்றனர். இருவரும் பாஜகவில் இணைய வாய்ப்பிருப்பதாகவும் தற்பொழுது கூறப்படுகிறது. பழனி முருகன் கோவில் நில முறைகேடு விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட அனைவரும் கைது செய்யப்படுவார்கள் என அமைச்சர் CTR நிர்மல்குமார் உறுதிபட தெரிவித்துள்ளார். பத்திரப்பதிவுத்துறை அமைச்சராக இருந்த மூர்த்தி ஒவ்வொரு அலுவலகத்திலும் ஆள் போட்டு மினிஸ்டர் கட்டிங் என்ற பெயரில் பணம் வசூலித்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். பத்திரப்பதிவுத்துறையில் திமுக ஆட்கள் முறைகேட்டில் ஈடுபட்டு வருகின்றனர் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் சோனியா காந்தி தலைமையில் காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற குழு கூட்டம் நடைபெற்றது. ஜூலை 20இல் தொடங்கும் மழைக்கால கூட்டத்தொடரில் எழுப்ப வேண்டிய நீட் குளறுபடி, ராமர் கோவில் விவகாரங்கள் மற்றும் மக்கள் நலன் சார்ந்த பிரச்சினைகள் குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டுள்ளது. இதில் LOB ராகுல், கார்கே, சிதம்பரம் உள்ளிட்ட மூத்த MPக்கள் பங்கேற்று தங்களது கருத்துக்களையும் தெரிவித்தனர். ராமதாஸ் ஆதரவாளரான ex-MLA அருள் புதிய கட்சியை தொடங்க இருக்கிறதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இத்தொடர்பாக தனது ஆதரவாளர்களுடன் அவர் ஆலோசனை செய்தார். இதன்பின் பேசிய அவர், அன்புமணியை தலைவராக ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை, இனி எந்த பாதை என்பதை ஆலோசித்து விரைவில் முடிவு அறிவிக்கப்படும் என தெரிவித்தார். மேலும் எப்போதும் தனக்கு ராமதாஸ் தான் கடவுள், அவரின் வழியை பின்பற்றியே நடப்பேன் என்றும் கூறியுள்ளார். சேலம் மாவட்டம் சங்ககிரி அரிமா சங்கம் சார்பில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இலவச கண், பல் மற்றும் ரத்ததான முகாம் நடைபெறவுள்ளது. இதை முன்னிட்டு நிகழ்ச்சிக்கான அழைப்புதலை சங்ககிரி பொதுமக்களுக்கு வழங்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. சங்ககிரி மலைக்கோட்டை பகுதி மக்களுக்கு முகாம் குறித்து எடுத்துரைக்கப்பட்டு முகாமில் அனைவரும் கலந்து கொண்டு பயனடைய வேண்டும் என நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் கூறியுள்ளனர். சபரிவர்மன், பாலாஜி என அடுத்தடுத்து 2 விசாரணை கைதிகள் சிறையில் உயிரிழந்திருப்பது தாவேக அரசுக்கு நெருக்கடியாக மாறியுள்ளது. CM விஜய் உரிய விளக்கம் அளிக்கும் வரை உடலை பெறப்போவதில்லை என சபரிவர்மனின் குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். அதேபோல் நீரிழிவு நோயாளியான பாலாஜியை பொய் வழக்கில் சிறையில் அடித்த போலீசார் சித்திரவதை செய்ததாக அவரது உறவினர்கள் போராட்டத்திலும் ஈடுபட்டுள்ளனர்.
லாக்அப் மரணங்களுக்கு காரணமானவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க சிஎம் விஜய் உத்தரவிட்டுள்ளதாக அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தாவேக அரசு பாதிக்கப்பட்டோருடன் தான் இருக்கும், இதில் எந்த சமரசமும் கிடையாது. லாக்அப் டெத் உள்ளிட்ட விவகாரங்களை முந்தைய அரசுகள் மூடி மறைத்தன. ஆனால் தற்போதைய அரசு சம்பந்தப்பட்டோர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்தது குறித்து பதிலளிக்க சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. சி. விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆகியோரின் ராஜினாமாவை சபாநாயகர் ஏற்றதை எதிர்த்து அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சென்னை ஹைகோர்ட்டை நாடினார். இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது சி. விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர், சட்டப்பேரவை செயலர் ஆகியோர் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். திமுக மகளிர் அணி துணை செயலாளராகவும் கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவையின் துணை செயலாளராகவும் இருந்த மீனா ஜெயக்குமார் தாவேகாவில் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. செங்கோட்டையன் உடனான சந்திப்பை அடுத்து இத்தகவல் கசிந்துள்ளது. முன்னதாக லீமா ரோஸையும் அவர் சந்தித்ததால் அதிமுகவில் இணையலாம் என கூறப்பட்டது. சீட் மறுப்பால் கடந்த மே மாதம் திமுகவில் இருந்து அவர் விலகியதும் குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் பேருந்து கட்டணத்தை உயர்த்தாமல் வேறு வழியில் வருமானத்தை அதிகரிக்க சிஎம் விஜய் முடிவெடுத்துள்ளார். அமைச்சரவைக் கூட்டத்தில் பேசிய அவர் பேருந்து மற்றும் டிக்கெட்டுகளின் பின்புறத்தில் விளம்பரம் போன்றவற்றின் மூலம் போக்குவரத்து துறை வருமானத்தை பெருக்க அறிவுறுத்தியுள்ளார். முன்னதாக கச்சா எண்ணெய் விலை உயர்வால் டீசல் விலையும் உயரும் நிலையில் அரசு பேருந்து கட்டணம் உயர்த்தப்படும் என தகவல் பரவியதும் குறிப்பிடத்தக்கது. ஜுராசிக் பார்க் புகழ் நடிகர் சாம் நீல் சமீபத்தில் காலமானார். இந்நிலையில் அவர் நிமோனியாவில் உயிரிழந்ததாக அவரது உதவியாளர் பிளேக் கிரன்ச் கூறியுள்ளார். இந்நோய் பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சைகள் போன்ற நுண்ணுயிரிகளால் நுரையீரலில் நோய் தொற்றுகளை ஏற்படுத்துகிறது. இதனிடையே அவரது மறைவுக்கு திரைத்துறையினர், ரசிகர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். அரசு விளையாட்டு விடுதிகளில் ஏசி அமைக்க சிஎம் விஜய் ஒப்புதல் அளித்துள்ளதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். வெளிமாநில போட்டிகளுக்கு செல்லும் வீரர்களுக்கு விமான பயணி வசதி மற்றும் சென்னையில் உலகத்தரம் வாய்ந்த பேட்மிண்டன் அகாடமி அமைக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் எம்எல்ஏ, எம்பிக்கள் ஒரு அணி, IAS, IPSகள் ஒரு அணி உருவாக்கப்பட்டு விரைவில் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறவுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கலர் அப்பளம் விற்பனை செய்ய உணவு பாதுகாப்புத்துறை தடை விதித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்ட வழிகாட்டு நெறிமுறையில் செயற்கை நிறமூட்டிகளை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் கலர் அப்பளங்களால் செரிமான பிரச்சினை, சிறுநீரக பாதிப்பு முதல் உயிரிழப்பு வரை ஏற்படக்கூடும். எனவே சந்தையில், சுற்றுலா தலங்கள், பொருள் காட்சிகளில் கலர் அப்பளத்தை விற்கக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆட்சி கவிழ்ப்பு வழக்கை விசாரித்த திருவல்லிக்கேணி போலீஸை உள்ளடக்கிய காவல் மாவட்டத்திற்கு அருண் IPS நெருங்கியவர்களே உயர் அதிகாரிகளாக உள்ளனராம். இருவரும் திமுகவுக்கு நெருக்கமானவர்களாக கருதப்படும் நிலையில் இவர்கள் மூலமே செந்தில் பாலாஜி கைது நடவடிக்கை அக்கட்சிக்கு சென்றுள்ளதாக தகவலும் கிடைத்துள்ளது. இதனால் அதிர்ந்த சிஎம் விஜய் அந்த காவல் மாவட்ட அதிகாரிகளை மாற்ற தயாராகி இருப்பதாகவும் கூறப்படுகிறது. பள்ளிகளுக்கு சென்று ரீல்ஸ் போடுதல் உள்ளிட்ட செயல்களில் ஈடுபடக்கூடாது என அமைச்சர்களை சிஎம் விஜய் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அவர் பேசிய பொழுது அரசு அலுவலகங்கள், பள்ளிகளுக்கு ஆய்வு என்ற பெயரில் அமைச்சர்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும். ஆய்வு என்ற பெயரில் பள்ளிகளுக்கு சென்று இடையூறு ஏற்படுத்தக்கூடாது என தெரிவித்துள்ளார். ஜூலை 23இல் விஜயின் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக உள்ளது. இந்நிலையில் பல்வேறு படங்களின் ரிலீஸ் தேதி ஒத்திவைக்கப்படுகிறது. அதன்படி இதே தேதியில் வெளியாகவிருந்த GV பிரகாஷின் இம்மார்டல் படம் செப்டம்பர் 4ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டது. லோகேஷ் கனகராஜ் நடிக்கும் DC படமும் ஆகஸ்ட் 7இல் ரிலீஸ் ஆகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.